பாருங்கப்பா, பன்னீர் சேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். பட்டை, லவங்கம், சீரகம், பிரிஞ்சி இலை, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு, 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 6, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பாருங்கப்பா. எண்ணெய் காய எண்ணெயில் போட்டு பாருங்கப்பா. வெங்காயம் எண்ணெயில் போட்டு வணக்கி இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வணக்கிக்கலாம். பாருங்கப்பா, இது எல்லாமே மசாலா அரைச்சாச்சு. பாருங்கப்பா, மசாலாலாம் கலந்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ மசாலா கலக்கி போட்டு பாருங்கப்பா, மசாலா போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் பாருங்கப்பா, பன்னீர் சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும். பாருங்கப்பா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.